ஹலோ விவேஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லைஃப்பில் டிசிப்ளினாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறேன். இதில் ரொம்ப சிம்பிளாக நான் சொல்ல போகிறேன். அதாவது பார்த்திங்கன்னா, நம்ம லைஃப்பில் பார்த்திங்கன்னா நம்ம டிசிப்ளினாக நம்ம குட்டாக இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலான்னு பார்த்திங்கன்னா நிறைய பண்ணலாம். என்ன சொல்கிறது, படிக்கலாம், டிவி பார்க்கலாம், ப்ரோக்ராம் பண்ணலாம், ஏதாவது ஒர்க் பண்ணலாம், ஏதாவது காலேஜ் போய் டிகிரி வாங்கலாம், பலது பண்ணலாம், பல கேம்ஸ் விளையாடலாம், டோர்னமெண்ட்டில் ஜெயிக்கலாம். அந்த மாதிரிலாம் பல விஷயங்கள் பண்ணி நம்ம டிசிப்ளினாக நம்ம நல்ல குட்டாக அடுத்தவங்க முன்னாடி நம்ம காட்டிக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் சொல்லணும், இதெல்லாம் நமக்கு பண்ணணுன்னா நமக்கு முதல்ல நமக்கு என்ன தேவை, நம்ம உடம்புல கை கால் தேவை, நம்ம வாய் பேசணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதெல்லாம் இருந்தால் தானே இதெல்லாம் பண்ண முடியும். ஒரு வேளை இதெல்லாம் இல்லாமல் இருந்துச்சு, ஆனால் இதெல்லாம் நிரந்தரமாக நம்ம உடம்புல, அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். கை கால் பேச்சு இதெல்லாம் நிரந்தரம் கிடையாது. வெட்டினா விழுந்துரும், கை கால் எல்லாமே நாக்கெல்லாம் விழுந்துரும். அப்போ நம்ம உடம்புல என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. கை கால் எதுவுமே இல்லாமல் இருக்குது. அப்போ எப்படி இருப்போம்? ஒரு புழு பாருங்கள், கை கால் எதுவுமே இருக்காது, அப்படி இருப்போம். நம்ம உடம்புல உணர்ச்சி தானே இருக்குது. அந்த உணர்ச்சியை வச்சுக்கிட்டு நம்ம நடந்துக்கிற விதத்தை இது பண்ணலாம். அப்படின்னாலும் நம்ம உடம்புல அந்த உணர்ச்சிங்கிறது இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா, நம்ம உடம்புல உணர்ச்சிங்கிறதே இல்லாமல் போயிடுச்சு. உணர்ச்சியும் இல்லாமல் போகும் உடம்புல. அதெல்லாம் நிறையா ஒரு சில பேருக்கு நடந்திருக்கு. வலியே இல்லாமல், வலிக்கிறது இல்லாமல் வாழ்கிற, வலி தெரியாத உடல் நிலையை இருக்கிறவங்கலாம் இருக்கிறாங்க. நம்ம உடம்புல உணர்ச்சியே இல்லாமல் போயிடுச்சு. இப்போ என்ன இன்னும் ஒரு கல் மாதிரி இருப்போம். ஒரு கல்லை உடைச்சோம் அப்படின்னா நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதில் ஒரு கல் ஜஸ்ட் அதுக்கு ஒன்றும் பிரச்சனை வராது, அதுக்கு தெரிய போகிறதில்ல. இப்போ நம்ம உடம்புல எதுவுமே கிடையாது, உணர்ச்சி, கை கால் பார்ட்ஸ் எதுவுமே கிடையாது, நம்மளால் அசையக்கூட முடியாது. அப்படிங்கிற நிலமையில நம்மக்கிட்ட ஒன்றே ஒன்று மட்டும்தான் இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நம்மளோட உயிர். அதாவது என்ன சொல்லிட்டு இருந்தேன், நம்ம உடம்புல பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை. அப்படிங்கும்போது நம்மளும் அந்த கல்லும் ஒன்றா மாறிடலாம். ஆனால் நம்மக்கிட்ட அந்த கல்லை விட ஒரு விஷயம் இருக்குது, நமக்கு உயிர்னு ஒன்று இருக்குது. நம்ம எதுவுமே இல்லை அப்படின்னா அந்த கல் நம்மளும் ஒன்றாயிரும். ஆனால் நம்மக்கிட்ட ஒன்றே ஒன்று இருக்குது, நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம், உயிர்னு ஒன்று இருக்குது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டாவது ஒன்று இருக்குது, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிந்தனைன்னு ஒன்று இருக்குது, நம்ம மனசுன்னு ஒன்று இருக்குது. நம்மளை டேமேஜ் பண்ணினா நம்ம செத்துருவோம். அந்த மாதிரி ஸ்டேஜில் மட்டும்தான் நம்ம இருக்கோம். அப்படி இருக்கிற நிலமையில நம்ம வாழணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு சாப்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவை. ஸோ இப்போ நீங்கள் ஒரு புழு மாதிரி இருக்கீங்க, உங்களால் அசைக்க முடியாது, எந்த ஒரு உணர்ச்சியும் கிடையாது. நீங்கள் வாழணுன்னா சாப்பாடு தேவை. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று சொல்கிறேன், உங்கள் உடம்புல ஒரு கரை ஒன்று பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கரை ஒன்று பட்டிருக்கு. அந்த கரையை அப்படியே விட்டீங்க அப்படின்னா ஒரு அழுக்கு பட்டிருக்கு, அது உங்கள் உடம்பை கொஞ்சம் கொஞ்சமாக அரித்து அழுக வைக்கும். உங்கள் உடம்பு நிலையை கெட்டு போக வைக்கும். உங்கள் நிலையை சரியில்லாமல் பண்ண வைக்கும். உங்களால் சரியாக யோசிக்காமல் இருக்க வைக்கும். ஒரு சாக்கடை ஒன்று இருக்குது, அந்த சாக்கடையில் ஒருத்தன் போய் குதிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சாக்கடை எவ்வளோ அசிங்கமாக பார்க்கறதுக்கு அருவருப்பாக இருக்குது. அந்த சாக்கடையில் ஒருத்தன் குதிக்கிறான் அப்படின்னா அவன் எந்த அருவருப்பான விஷயத்தையும் செய்கிறதுக்கு தயாராக இருப்பான் அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த மாதிரியான ஒரு சாக்கடை தான் நம்ம உடம்புல இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தான். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எதுக்கு சாப்பிட்றோம்? ஒன்றும் இல்லை, உங்கள் வாய்க்குள்ளே களிமண் இருக்குல்ல, அந்த களிமண் சாக்கடையை எடுத்து வாய்க்குள்ளே போட்டுக்குவீங்களா? நீங்கள் ஒன்றும் இல்லை, சாகலாம் மாட்டீங்க. சாக்கடையெல்லாம் சாப்பிட்றோன்னு சாக முடியாது. ஏதாவது கெட்டு போன அழுகி போன ஏதாவது சாப்பாடு எடுத்து வாய்க்குள்ளே போட்டு அது உங்கள் உடம்பையே கெடுத்துரும்ல. அதுதான் சொல்ல வரேன். அதுதான் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு. அது அப்படி மாறுது அப்படின்னா, ஒரு கெட்டதாக மாறுதுன்னா, நீங்கள் பசிக்கு சாப்பிட்ணும். ரொம்ப அனாவசியமாக ஏதாவது சாப்பிடும்போது எக்ஸ்ட்ராவாக மாறிடுது. நீங்கள் ஒரு பொருளை உள்ள வாய்க்குள்ளே தள்ளுறீங்க, அது எதுக்கு தள்ளுறீங்க? அது எதாவது யூஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது உங்கள் பசியை தீக்குது, அதனால் அது யூஸ் உங்களை வாழ வைக்குது. இல்லைன்னா அதை சாப்பிடக்கூடாது. அது எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சுன்னா அது ஒரு அழுக்காக மாறிடுது. இது கஷ்டமாக ஒரு அசிங்கமாக மாறிடுது. அது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் உடம்பை அழுக வைக்க ஆரம்பிச்சிடும். நான் ஒன்று தான் சொல்கிறேன், போதை அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படின்னா என்னன்னு சொல்லுவீங்க? சிகரெட் இருக்குது, சாராயம் இருக்குது. இதை குடித்தோம் அப்படின்னா நமக்கு
பசிக்காது அப்படின்னா நமக்கு பசி தீர்க்க முடியாது. அதை குடித்தா ஒரு மாதிரி வயிற்றுக்குள்ளே போகும் வரும், அது ஒரு மாதிரி கேராக ஒரு ஃபீலிங்காக இருக்கும், அதுதான் போதை. அதே தான் சொல்கிறேன், நீங்கள் உங்கள் பசிக்கு தீர்க்கறதுக்கு மேலே சாப்பாடை நீங்கள் எப்போ சாப்பிட்றீங்களோ அதுவும் ஒரு போதை தான். ஏதோ ஒரு பொருள் மெட்டீரியல் நம்ம உடம்புக்குள்ளே போயிட்டு வருது, அதில் ஒரு போதை இருக்குது, ஒரு ஃபீல் இருக்குது, அதே தான் உங்கள் சாப்பாடு. நீங்கள் பசி தீர்க்கறதுக்கு மேலே நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு ஒவ்வொரு வகை சாப்பாடும் ஒரு போதை தான். ஸோ அதெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் உடம்புக்குள்ளே போய் அழுக்காக மாறுது, ரொம்ப இதாகி உங்கள் உடம்பை கெடுத்து உங்கள் உடம்பு ஒரு போதையில் ஒரு மயக்க நிலையை அடைய வைக்கும், அடைய வச்சு ஒரு கெட்டுப்போன நிலையை உங்களுக்கு அடைய வைக்கும். இப்படி நீங்கள் நிறைய தப்பான ஒரு விஷயங்களையும் பண்ண வாய்ப்பு இருக்குது. வயிற்றுக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு புழுவெலாம் இருக்கும். நம்ம பாத்ரூம் போகும்போது பார்த்தோம்னா அந்த பாத்ரூமில் வந்து புழுவெல்லாம் இருக்கும். அதுவே உங்கள் வயிறு கெட்டு போகிறதுக்கு உண்டான அந்த அறிகுறிக்கு இது, அதுவே உங்களை கெட்டவனை மாற்றிடும். அடுத்து 2வது உங்களோட எண்ணங்கள். இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூக்கம். உங்களுக்கு வர 2வது சிக்னல் தூக்கம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். தூக்கங்கிறது உங்களுக்கு ஒரு ஓய்வு தேவை. ஒரு இயந்திரம் ஓய்வு ஓடிட்டே இருக்கிற ஒரு இயந்திரம் ரொம்ப நேரம் விட்டால் அது வெடிச்சிரும், கிராக் ஆகி டேமேஜ் ஆகிரும், செயலிழந்து போயிடும். அதை கொஞ்சம் ரெஸ்ட்டில் விட்டு மறுபடியும் ஓட விட்டால் தான் அது மறுபடியும் ஓடும். அந்த ஹீட்டு அதெல்லாம் இது தாங்கும். அதே மாதிரி தான் நம்ம பாடியும் கொஞ்சம் ரெஸ்ட் விட்டுட்டு ஓடணும். நம்ம மனசில் அது, ஆனால் நம்ம மனசுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்குது. நம்ம ஏன் பிறந்தோம், நம்ம இந்த வாழ்க்கையில் என்னென்னலாம் தவறுகள் பண்ணிகிட்ருக்கோம், என்னென்னலாம் திருத்திக்கலாம், என்னென்னலாம் இந்த உலகத்தில் நம்ம என்ன சொல்கிறது, நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள், தெரியாத விஷயங்கள், நமக்கு அறியாத விஷயங்கள், நமக்கு வரக்கூடிய ஆபத்துகள், இது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போ உணர்வோம் அப்படின்னா, நிறைய நேரம் நம்ம யோசிச்சுட்டே இருக்கணும். நம்ம லைஃப்பில் நம்ம ஒரு 10 மணி நேரம் 8 மணி நேரம் தூங்குறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாளைக்கு நீங்கள் தூங்குகிற டைமில் நிறைய இம்பார்ட்டண்டான விஷயங்களை உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்பார்க் மூமெண்ட், ஒரு அதிர்ச்சியான மூமெண்ட் கிடைக்கக்கூடிய நிறைய ஐடியாஸை மிஸ் பண்ணிடுறீங்க. நீங்கள் தொடர்ந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க, டப்புன்னு தூங்கிடுவீங்க. தொடர்ந்து யோசிச்சுட்டே இருப்பீங்க, டப்புன்னு தூங்கிடுவீங்க. நீங்கள் கரெக்டாக நீங்கள் எதை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கண்டுபிடிக்க முடியாத முன்னாடி தூங்கிடுறீங்க. ஏன் தூங்கிடுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தூக்கம் வர்றதுக்கு முன்னாடியே தூங்கிடுறீங்க. உங்கள் வாழ்க்கையில் பல கேள்விகள், பல எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருக்கும். அதுக்கு உண்டான கேள்விகளுக்கெல்லாம் நீங்கள் பதில் தெரியணும்னா நல்லா யோசிக்கணும். நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கும்போது உங்கள் மூளை வந்து அடுத்து என்னன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் வந்து நீங்கள் சோம்பேறியாக தூங்குற பழக்கம் இருக்கிறதுனால அதெல்லாம் ஓரம் கட்டிட்டு தூங்க ஆரம்பிச்சிருவீங்க. தூங்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடைக்காமலே போயிடும், உங்கள் வாழ்க்கை ஒரு முழுமையடையாமலே போயிடும். ஸோ தூக்கம் வந்தால் தூங்குங்க, தூக்கம் வரலன்னா தூங்காதீங்க. ஸோ சிம்பிளாக சொல்ல போனோன்னா நம்ம உடம்புல இருக்கிறது ரெண்டே ரெண்டு சிக்னல்ஸ் தான் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பசி, இன்னொன்று தூக்கம். பசி வந்து நம்ம சாப்பிடல அப்படின்னா செத்துருவோம், தூக்கம் வந்து நம்ம தூங்கலை அப்படின்னாலும் செத்துருவோம். ஸோ நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு நம்ம உடம்புல நமக்கு இருக்கிற 2 சிக்னல் என்னன்னு பார்த்தீங்கன்னா பசி, தூக்கம். ரெண்டுமே நம்ம சரியாக பண்ணலை அப்படின்னா அதோட தேவை நம்ம நிறைவேற்றலைன்னா செத்துருவோம். ஸோ அளவாக வாழுங்க. பசிச்சின்னா அந்த பசிக்கான சாப்பாடை மட்டும் சாப்பிடுங்க, எக்ஸ்ட்ரா எதையும் சாப்பிடாதீங்க, அது தேவையில்லாத ஒரு விஷயம். 2வது விஷயம், நம்ம உடம்பு கேட்குறது பசி தூர்த்து தூக்கம் கேட்கும், அதையும் அளவாக இது பண்ணுங்க. நம்ம தூங்குங்க, தூக்கம் வந்தால் தூங்குங்க, தூக்கம் வரலைன்னா தூங்காதீங்க. நம்ம நேரத்தை நம்ம வேஸ்ட் பண்ணாதீங்க. அதை தான் இந்த வீடியோவில் சொல்ல வந்தேன். ஸோ வாழ்க்கையில் நீங்கள் 1000 தவறுகள் பண்ணிகிட்டு இருப்பீங்க. தூக்கத்தை பற்றி சொல்ல போனால் அது என்னென்னு தெரியாமல் கூட நீங்கள் பண்ணிகிட்டு இருப்பீங்க. நீங்கள் பாட்டுக்கு சூரியன் மறைஞ்சிருந்து தூங்கிடலாம், தூக்கமே வராமல் தூங்கினா அந்த தவறுகள் என்னென்னு தெரியாமலே நீங்கள் பல நாள் வாழ ஆரம்பிச்சிருவீங்க. அது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். ஸோ தூக்கம் வந்தால் தூங்குங்க, அதுதான் நல்லது. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் சொல்ல நினச்சேன். பாய். பசியை பொறுத்தளவுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். அதாவது பார்த்திங்கன்னா, நாம் வந்து பார்த்திங்கன்னா பசிச்சு தான் சாப்பிட்ணுன்னு சொல்லுவோம். ஆனால் நிறைய பேருக்கு இப்போ அவங்க பசிக்கிற டைமில் சாப்பாடு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு 3 வேளையும் சாப்பிடுவாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம பாடிக்கு நமக்கு தேவையானது பார்த்திங்கன்னா அவ்வளோ 3 வேளையும் சாப்பிட்ற ஒரு நாளைக்கு
3 வேளை சாப்பிடணும்னு அவசியம் இல்லை, ஒரு வேளை சாப்பிட்டாலே போதும். அதுவும் பார்த்திங்கன்னா வயிறு முட்டை சாப்பிட்ருவாங்க, வயிறு வலிக்க சாப்பிடுவாங்க. சும்மா சாப்பாட்டை பாருங்கள், உங்களுக்கு என்ன சொல்கிறது, உங்கள் பசியை தீர்க்கிறதுக்கு ஒரு நாளைக்கு உங்கள் பசியை தீர்க்கிறதுக்கு எவ்வளோ சாப்பாடு இருக்கும் தேவைன்னா கொஞ்சமாக இருக்கும், ஒரு அளவாக இருக்கும். அந்த அளவை மட்டும் சாப்பிட்டுட்டு நீட்டாக விட்டுருங்க. அவ்வளோதான். ஒரு நாளைக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேளை தான் சாப்பிட்றேன், அதுவே எனக்கு போதும். உங்கள் பசியை தீர்க்கிறதுக்கு எவ்வளோ அளவான சாப்பாடுன்னு கண்ணில் பாருங்கள், அதை மட்டும் சாப்பிட்டு டீசெண்டாக விட்டுருங்க. ஒரு நாளைக்கு 3 வேளைலாம் வேணாம், ஒரு வேளை சாப்பிட்டாலே போதும். அதான் சொல்ல வந்தேன்.